அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாத்விஷ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா புட்லூர் கோவில் பக்கத்தில் தான் இருக்கோம். இது ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி தான் இந்த கோவில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. நம்ம போகிற பாதை தான் இது. என்ன கதை அப்படின்னா, புட்லூர் அம்மன் கோவில் எப்படி உருவான கதை என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவன் பார்வதி ஒரு நாள் இந்த இடத்துக்கு குறவன் குறத்தி வேடத்தில் வந்தாங்களாம். அப்போது பார்வதி அம்மா கர்ப்பமாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கேட்கும் போது, இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது பார்வதி அம்மா மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. சிவன் போனவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாகிடுச்சு. அதனால் அங்கே அது ஃபுல்லாக தரிசு நிலன்றதுனால அப்படியே மண் மூடிடுச்சான். பார்வதி அம்மா மேலே மண் மூடிடுச்சான். அப்போது அங்கே விவசாயி ஒருத்தர் உழவும் போது என்ன ஆச்சான், ரத்தம் வெளியில் கசிஞ்சு வரதை பார்த்தாராம். ரத்தம் இங்கே கசிஞ்சு வருதே, தரிசு நிலத்தில் எப்படி ரத்தம் கசிஞ்சு வரும்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே ஒரு பிரசவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் ஒரு அம்மன் இருக்கிறத பார்த்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நான் மேல்மலையனூர் அம்மன், ஆனால் நான் இந்த ஊருக்காக அங்காள பரமேஸ்வரியாக வந்திருக்கேன். நீங்கள் எனக்காக இங்கே கோவில் கட்டினீங்க அப்படின்னா இந்த ஊரை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாக ஒரு கதையும் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கதையோ நிஜமோ, இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேணுனது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்ட்டு உங்ககிட்ட சின்னதாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை கதை கிடையாது, என்னோட உண்மையான அனுபவம். நான் கல்யாணம் ஆகி முதல்ல இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு வளையல் வாங்கி அம்மனுக்கு சாத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு சாத்திட்டு அந்த வளையலை வாங்கி நான் போட்டுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அப்போது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது அங்கே பிரகாரத்தில் இருக்கிற என் கூட தரிசனத்துக்கு வெயிட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட இதை எப்படி சாத்தணும், இது என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டபோது அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னை ரொம்பவே பாதிச்சுது. உனக்கு குழந்தை இல்லையாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரே ஒரு மாதம்தான் ஆயிருந்தது. அப்போது நான் மனசால் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டேன், என்ன இந்த மாதிரி கேள்வி இன்னொருத்தவங்க யாருமே கேட்கக்கூடாது என்னோடய லைஃப்பில். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றணும், என்னை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். நான் நிற மாதமாக இருக்கும் போது உங்களை நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு சீமந்தம் முடிஞ்ச உடனே, அதாவது 8வது மாதம் சீமந்தம் முடிஞ்ச உடனே முடிஞ்ச கையோடு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ட்ரெயின் ஏறி நடந்தே இங்கே சாமி தரிசனம் பார்த்தோம். அதே மாதிரி என்னோடய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே துலாபாரம் இருக்குது. எடைக்கு எடை குழந்தைக்கு பழம் கொடுத்து அந்த துலாபார கடனையும் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டோம். 5 மாதம், என் குழந்தைக்கு 5 மாதம் இருக்கும்போது அதையும் நிறைவேற்றிட்டோம். எனக்கு 2 பசங்க. 2வது குழந்தை பிறக்கும் போதும் நான் என்ன பண்ணேன், இங்கே கன்சீவாக இருக்கும் போது வேண்டிக்கிட்டேன். ஆனால் அது கொரோனா டைம், என்னை உள்ளே அலோவ் பண்ணலை, ப்ரெக்னென்ட் லேடிஸை உள்ளே அலோவ் பண்ணலை. நான் ப்ரே பண்ணிக்கிட்டு அவன் பிறந்ததுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி துலாபாரம் கொடுத்து அவனுக்கும் 5 மந்த்ஸ் இருக்கும் போது துலாபாரம் கொடுத்து அந்த நேர்த்தி கடனையும் நான் நிறைவேற்றிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை இல்லை கல்யாண தடை இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் என்ன குறை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அந்த அம்மன் கிட்ட
சொன்னால் போதும், அந்த குறையே இல்லாத இடமா மறைஞ்சு போகிற அளவுக்கு அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நம்ம இங்கே ஒரு பெரியவங்களை சந்தித்தோம். அவங்கக்கிட்டேருந்தும் நம்ம இந்த கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னு இப்போ பாருங்கள், வாங்க. இவங்க தான்ம்மா பெரியவங்க இவங்க தான் நாகாத்தம்மா. இந்த அம்மாவுக்கு தொட்டில் கட்டிட்டு தான் உள்ளே போயிட்டு இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு இது தொட்டில் மாலை போடவே வழியில் குங்குமஞ்சள் இங்கே கொட்டிட்டு தான் உள்ளே போயிட்டு அங்கே செய்யணும். இவங்க பெரியவங்க செஞ்சுட்டு தான் போய் அங்கே அந்த அம்மாவுக்கு செய்யணும். அந்த புத்தானது தானாக உருவாச்சு, அதை இடமாற்றம் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அந்த அமைப்பை அப்படியே விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த புத்தை தான் வழிபடணும். அதுதான் அவங்க சொன்னாங்க. இவங்க பெரியவங்க, இவங்க அக்கா, இவங்கள வழிபட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிட்ணுன்ட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம கோவிலில் சுற்றி வர இடத்துல தான் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் உள்ளே போகணும். உள்ளே தான் சாமி இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கணுன்றதுனால தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போனது ஒரு ஈவினிங்க்கு மேலேன்றதுனால யாருமே இல்லை. கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அப்போ தான் கிளியராக எடுக்க முடியுன்றதுனால தான் நான் அந்த டைமுக்கு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே சீமந்தம் பண்ணுவாங்க. இப்போ குழந்தை இல்லாதவங்க இங்கே தொட்டியில் அவங்க வயிற்றில் குழந்தையா நினச்சி கட்டிக்கிட்டு இன்னும் ஒரு சிலது அவங்க சொன்ன மாதிரி ஜடை, பழம் எல்லாமே தேவையானது அது இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு டீட்டெயிலாக அது என்னென்னு சொல்ல தெரியல. அதெல்லாம் வயிற்றில் வச்சு கட்டிட்டு அவங்க சுற்றி இங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் தொட்டில் கட்டிடுவாங்க. 11 வாரம் கழித்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க இங்கே அவங்க சீமந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீமந்தத்துக்கு என்னெல்லாம் வாங்குகிறாங்களோ, ஜடை, வளையல், அப்புறம் இன்னும் என்னென்ன வாங்குகிறாங்களோ அது எல்லாமே ஒரு செட்டு அம்மனுக்காகவும் வாங்கி சாத்துவாங்க. இது இந்த கோவிலோட ஐதீகம். அவங்க இங்கே சீமந்தம் அந்த மண்டபத்தில் பண்ணிப்பாங்க. 5 வகையான சாப்பாடு எல்லாமே செஞ்சு அவங்களோட சீமந்தத்தை அங்கே சிம்பிளாகவும் பண்ணிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இங்கே வரவங்களுக்கு அந்த அம்மன் கைவிடுறதில்ல. அது என்னோடய லைஃப்பில் 2 வாட்டி நடந்துச்சு. எனக்கு 2மே நார்மல் டெலிவரி தான். அதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் கடவுள்னு சொல்லுவேன். அந்த தாயார் எனக்கு துணை இருந்ததுனால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிதுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.